வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகள். காலை நேர பிரதான செய்திகளுடன் இணைந்து கொண்டிருக்கும் நான் சிசிரகுமார் கிருஷாந்த்ராஜ். மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வேண்டும் என நியூஸ் ஃபர்ஸ்ட் வாழ்த்துகின்றது. இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். அடுத்த வருடம் முதல் ஆரம்ப பிரிவுகளில் கற்பிப்பதற்கு ஆசிரியர்களுக்கு ஆரம்ப பிரிவு பயிற்சி அவசியம். தபால் மூல வாக்குச்சீட்டு அடங்கிய காப்புறுதி அஞ்சல் பொதி நேற்று தபால் திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. எகிப்தின் முன்னாள் ஜனாதிபதி ஹொஸ்னி முபாரக் சிறையிலிருந்து விடுதலை. அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். தபால் மூல வாக்குச்சீட்டு அடங்கிய காப்புறுதி அஞ்சல் பொதி நேற்று தபால் திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் செயலகம் தெரிவித்துள்ளது. இதற்கமைய குறித்த வாக்குச்சீட்டுகள் இன்று முதல் தபால் திணைக்களத்தின் ஊடாக விநியோகிக்கப்பட உள்ளதாக பிரதி தேர்தல்கள் ஆணையாளர் MM முகமது தெரிவித்தார். நேற்று குறித்த மாகாணங்களில் 10 நிர்வாக மாவட்டங்களில் தபால் அதிகாரிகளுக்கு கையளிக்கப்பட்டன. இந்த வாக்குச்சீட்டுகள் அடங்கிய காப்புறுதி அஞ்சல் பாக்கெட்டுகள் 2-3 நாட்களில் காப்புறுதி அஞ்சலூடாக குறித்த வாக்காளர்கள் பணிபுரிகின்ற அலுவலகங்களை வந்து சேரும். அதன் பின்னர் அந்த அலுவலகங்களுக்கு பொறுப்பாக உள்ள இந்த அஞ்சல் வாக்குகளை அத்தாட்சிப்படுத்தியுள்ள அதிகாரிகள் இப்பக்கெட்டுகளை பாதுகாப்பாக வைத்திருந்து எதிர்வரும் செப்டம்பர் 9ஆம் தேதி குறித்த வாக்காளரை அழைத்து அத்தோடு அவற்றை கண்காணிப்பதற்காக கட்சி முகவர்களையும் அழைத்து தனது முன்னிலையில் ரகசியமாக வாக்கினை விட்டு மீண்டும் ஏற்கனவே அனுப்பி வைக்கப்பட்டது போன்ற ஒரு பாக்கெட்டினை தயாரித்து அதனை தபால் நிலையங்களுக்கு கையளிப்பார்கள். அவை உரிய தெரிவத்தாட்சி அலுவலர்களை வந்தடைந்தவுடன் அஞ்சல் வாக்கு பெட்டிகளில் அவை இடப்பட்டு எதிர்வரும் செப்டம்பர் 21ஆம் தேதி 4 மணிக்கு பின்னர் அஞ்சல் வாக்குகளாக கருதப்பட்டு எண்ணப்படும். எதிர்வரும் 9ஆம் திகதி தபால் மூலம் வாக்களிக்க முடியாமல் போகும் வாக்காளர்கள் எவ்வாறு தமது வாக்கினை பதிவு செய்யலாம் என பிரதி தேர்தல்கள் ஆணையாளர் MM முகமது விளக்கமளித்தார். 9ஆம் தேதி வாக்களிக்க முடியாமல் போகின்றவர்களுக்கு 10ஆம் தேதி குறித்தொடுக்கப்பட்டிருக்கின்றது. அவர்கள் 10ஆம் தேதியில் வாக்களிக்கவும் முடியும். ஆனால் 10ஆம் தேதியும் வாக்களிக்க செல்லாதவர்கள் இருப்பின் அவர்களின் பாக்கெட்டுகளை திறக்காத நிலையிலேயே குறித்த அலுவலகம் அமைய பெற்றுள்ள மாவட்டத்தில் தேர்தல்கள் அலுவலகத்துக்கு சென்று அவற்றை கையளிக்க வேண்டும். அதன் பின்னர் குறித்த வாக்காளர் வருவாராயின் அவர் குறித்த தேர்தல்கள் அலுவலகத்துக்கு சென்று தன்னுடைய ஆள் அடையாளத்தை நிரூபித்து ஏற்கனவே அடுத்தவர்கள் மேற்கொண்டவாறு ரகசியமாக வாக்கினை அளித்து அஞ்சல் நிலையத்துக்கு கையளித்து அதனை தெரிவத்தாட்சி அலுவலருக்கு அனுப்பி வைக்க முடியும். இரண்டாயிரத்து 14ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் ஆரம்ப பிரிவுகளில் கற்பிப்பதற்கு ஆசிரியர்களுக்கு ஆரம்ப பிரிவு பயிற்சி அவசியம் என மேல் மாகாண கல்வி திணைக்களம் தெரிவித்துள்ளது. தொழிற்சங்கங்களின் அழுத்தம் காரணமாக தற்போது நடத்தப்படும் பயிற்சிகளில் ஆரம்ப பிரிவுகளுக்கு கற்பிக்கும் ஆசிரியர்கள் பங்கேற்பதில்லை என மேல் மாகாண கல்வி திணைக்களத்தின் செயலாளர் ST கொடிக்கார தெரிவித்தார். பயிற்சி பெறாத ஆசிரியர்கள் எதிர்வரும் ஜனவரி மாதத்திலிருந்து பாடசாலைகளில் ஆரம்ப பிரிவிற்கு கற்பிக்க முடியாதென அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். பயிற்சி வகுப்புகளில் பங்கேற்காத ஆசிரியர்களை பயிற்சிகளில் பங்கேற்க செய்வதற்கான நடவடிக்கைகள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள் மாத்திரமே அடுத்த வருடம் முதல் மேல் மாகாண பாடசாலைகளில் ஆரம்ப பிரிவிற்கு கற்பிக்க முடியும் என மேல் மாகாண கல்வி திணைக்களத்தின் செயலாளர் மேலும் தெரிவித்தார். செப்டம்பர் மாதம் புதிதாக இணைத்துக் கொள்ளப்பட உள்ள 400 ஆசிரியர்களுக்கு ஆரம்ப பிரிவுகளில் கற்பிப்பதற்கு பயிற்சி அளிக்கப்படுவதாக ST கொடிக்கார குறிப்பிட்டார். 38 நாட்களுக்கு இந்த பயிற்சிகள் வழங்கப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள கைதிகளின் ஆலோசனைகளுக்கு அமைய ஹெரோயின் போதைப் பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்ட சந்தேக நபர்கள் 5 மாத்தறை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர்களில் அம்பலாங்குடை பகுதியைச் சேர்ந்த பாடசாலையொன்றின் ஆசிரியரும் அடங்குவதாக போலீசார் குறிப்பிட்டனர். கையடக்க தொலைபேசி ஊடாக பணம் பரிமாற்ற முறைமையை பயன்படுத்தி இந்த ஹெரோயின் வியாபாரம் மேற்கொள்ளப்பட்டுள்ளமை விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர்களில் பெண்ணொருவரும் அடங்குவதாக போலீசார் தெரிவித்தனர். நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகளில் தொடர்வன சர்வதேச செய்திகள். எகிப்தின் முன்னாள் ஜனாதிபதி ஹொஸ்னி முபாரக் சிறையிலிருந்து விடுதலை செய்யப்பட்டுள்ளார். எகிப்து தலைநகர் கெய்ரோவில் உள்ள ரோரா சிறையிலிருந்து அவர் ஹெலிகாப்டர் மூலம் வெளியேறியுள்ளார். ஹொஸ்னி முபாரக்கை விடுதலை செய்யுமாறு எகிப்து நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டிருந்தது. 85 வயதான ஹொஸ்னி முபாரக்கிற்கு எதிராக ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. 2011ஆம் ஆண்டு இடம்பெற்ற வன்முறைகளில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் கொல்லப்பட்டமை தொடர்பில் இவருக்கு ஆயுட்கால சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. Ordered by judicial authorities, dominated old order that has overthrown prisoned his elected Islamic எவ்வாறாயினும் ஹொஸ்னி முபாரக்கின் மேன்முறையீடு மீதான விசாரணை நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. democracy uprising that brought the authority for 3 decades in power. Long state of emergency was declared last week when police up by Morsi's Muslim Brotherhood. Official sources say about பாகிஸ்தான் கராச்சி நகரில் நடத்தப்பட்ட குண்டு தாக்குதலில் ஒருவர் பலியானதுடன் 16 பேர் காயமடைந்துள்ளனர். கராச்சியில் உள்ள ராணுவ முகாம் ஒன்றிற்கு அருகில் நேற்று பிற்பகல் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக அந்நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. காயமடைந்தவர்களில் 10 பாதுகாப்பு படை பிரிவினரும் அடங்குவதாக பாதுகாப்பு தரப்பினர் தெரிவித்துள்ளனர். குறித்த பகுதியிலிருந்து வெடிக்காத நிலையில் மற்றொரு குண்டையும் பாதுகாப்பு தரப்பினர் மீட்டுள்ளனர். காயமடைந்தவர்களில் ஜின்னா ராணுவ வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். இந்த தாக்குதலுக்கு எந்தவொரு அமைப்பும் உரிமை கோரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இதேவேளை பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப் இந்த தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். கராச்சி நகரின் சனத்தொகை சுமார் 18 மில்லியன் என்பது குறிப்பிடத்தக்கது. आप लोग गाड़ियां 1 मिनट के लिए இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள வெளிநாட்டு நாணய மாற்று விகிதங்கள் தொடர்பான தகவல்களை சுமந்து வரும் விஸ்வஸ் தொகுப்பு அடுத்து. அடுத்து விளையாட்டுச் செய்தி. ஆஷஸ் டெஸ்ட் கிரிக்கெட் தொடரின் 5வது இறுதியுமான போட்டியில் ஸ்டீபன் ஸ்மித்தின் முதலாவது சதத்தின் உதவியுடன் ஆஸ்திரேலிய அணி ஆதிக்கம் செலுத்தியுள்ளது. லண்டன் ஓவல் மைதானத்தில் நடைபெறுகின்ற இந்த போட்டியில் முதலில் துடுப்படுத்த ஆடிய ஆஸ்திரேலிய அணி 9 விக்கெட் இழப்பிற்கு 492 ஓட்டங்களை பெற்றிருந்த நிலையில் தனது முதல் இன்னிங்ஸை நிறுத்திக் கொண்டது. சிறப்பாக துடுப்படுத்த ஆடிய ஷேன் வாட்சன் 176 ஓட்டங்களை பெற்றதுடன் ஸ்டீபன் ஸ்மித் ஆட்டமிழக்காமல் 138 ஓட்டங்களை குவித்தார். ஆஷஸ் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி ஒன்றில் இளம் வயதில் சதம் குதித்த வீரர் என்ற பெருமையை ரிக்கி பாண்டிங்கிற்கு பின்னர் ஸ்டீபன் ஸ்மித் தனதாக்கிக் கொண்டார். ஜேம்ஸ் ஆண்டர்சன் 4 விக்கெட்டுகளை கைப்பற்றியதுடன் கிரஹம் ஸ்வான் 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இதனையடுத்து தனது முதல் இன்னிங்ஸை ஆரம்பித்த இங்கிலாந்து அணி நேற்றைய 2ஆம் நாள் ஆட்ட நேர நிறைவில் விக்கெட் இழப்பின்றி 32 ஓட்டங்களை பெற்றிருந்தது. அணித்தலைவர் அலிஸ்டியா குக் 17 ஓட்டங்களுடனும் ஜோ ரூட் 13 ஓட்டங்களுடனும் ஆட்டமிழக்காமல் களத்தில் இருந்தனர். இந்த தொடரை 3-0 என்ற ஆட்டக்கணக்கில் இங்கிலாந்து அணி கைப்பற்றியுள்ள நிலையில் 5வது போட்டியின் 3ஆம் நாள் ஆட்டம் இன்று தொடரவுள்ளது.
இலங்கையின் இயற்கை எழில் கொஞ்சும் அழகிய பகுதிகளுக்கு உங்களை அழைத்துச் செல்லும் டிஸ்கவர் ஸ்ரீலங்கா தொகுப்பு அடுத்து. அழகிய காட்சிகளுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வேண்டும் என நியூஸ் ஃபர்ஸ்ட் மீண்டும் வாழ்த்துகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் அடுத்த பிரதான செய்திகளை 1 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.